ஸ்டார்டிங் சீனில் அங்கே நம்ம டாவா காட்டுறாங்க. அவன் நின்றுட்டு அவன் எப்போ வருவான், அவனுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வேகமாக போயிட்டு அங்கே நம்ம ஹீரோவுக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க. ஹீரோ படுத்திருக்கான். அப்போது வீடியோ கால் வந்தோடனே நம்ம ஹீரோவுமே அட்டன் பண்ணுறான். அப்போது அவள் வந்து என்ன நீ அதுக்குள்ளே தூங்க போயிட்டியா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் பின்னாடிலாம் டார்க்காக இருக்கும் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது அவள் சரி நான் உனக்கு நம்புகிறேன், நீ ஒரு நிமிஷம் லைட்டை போட உன் ஃபேஸை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவுமே போடுறான். அப்போது அவள் வந்து சரி ஓகே நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் டின்னரில், நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்னே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சிடுறா. அப்புறம் அவள் எந்திரிச்சு போயிட்டு அங்கே கபோர்ட்லேருந்து ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கிறா. அதை வச்சுட்டு அவள் நோஸெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சென்ட் மாதிரி இருக்கு அதை எடுத்து பார்த்துட்ருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிடுறா. அவள் எந்திரிச்சிட்டு ஐயோ என்ன நான் இப்படியே தூங்கிட்டேன் நான் பேசிகிட்டு இருக்கும் போதே, ரொம்ப பேட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போது உங்கள் பாட்டி வந்துட்டு நீ என்ன இப்படி இருக்க, இப்போ தான் எந்திரிக்கிற, வர வர நீயா சிரிக்கிற நீயா பேசுகிற, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஹீரோயினுக்கு பேய் பிடிச்சிருக்கு, என்னோட பேர் பேம் அப்படின்னு சொல்லி நடிச்சு காட்டிகிட்டு இருக்கா. அப்போது அவங்க அப்போ நான் உனக்கு பேய் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையெல்லாம் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க வந்து சரி ஓகே இன்னைக்கு உங்கள் தாத்தாவை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க, ஸோ கூப்பிட போகணும், நீ என் கூட வரியா இல்லாட்டி நான் வந்து என் பாய் ஃப்ரெண்ட் கூட போட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க சும்மா ஆட்டை தான் அப்படி சொல்கிறாங்க போல். அப்போது ஹீரோயின் நீங்கள் விட்டால் போவீங்க, இல்லை நான் தாத்தாக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூல்லாம் பார்க்குறா. அப்போ பாட்டி உனக்கு ஒர்க் இல்லைன்னா நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் எனக்கு ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூமில் உட்காந்துட்டு நான் எவ்வளோ தான் சிரிச்சு நேற்று வந்து டோனாவன் கூட பேசினாலுமே எனக்கு அந்த நியூஸ் அப்புறம் அம்மா திட்டினது மட்டும் தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு, ஒன்றுமே பண்ணாத நேரத்தில் இப்போல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதெல்லாம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணுறா. பட் அந்த மாதிரி நடந்ததுக்கு ஒரு அறிகுறி கூட காணும். அப்போ என்ன இது யாரோ இது நமக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க, ஓகே இப்போ நான் ரிலீவ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அங்கே கட் பண்ணி ஹீரோ வீட்டில் காட்டுறாங்க. நம்ம டினோ வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போது வந்து அவளுக்கு மெசேஜ் பண்ணுறான், நான் நீ வந்து வெளில போய் பாரு உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வெளியில் போய் பார்த்தா அங்கே ஒரு கோட் தான் இருக்குது, அதில் ஒரு லெட்டருமே இருக்குது, இன்றைக்கி நைட் நீ வந்து இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு டின்னருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. பட் இருந்தாலுமே அதை எடுத்துகிட்டு அவன் உள்ளே போயிடுறான். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. டோட்டல் பில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா 89,000 வந்திருக்கு. நம்ம ஹீரோயின் நம்ம இன்னும் நல்லா ஒர்க் ஹார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறா. வீட்டுக்கு வந்துட்டு தாத்தா சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போது பாட்டி வந்து நீங்கள் நல்லா பேசிட்டே வரீங்களே, நீங்கள் நல்லா ரெக்கவர் ஆகிட்டீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் உட்காந்ததுக்கப்புறம் தாத்தா எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது ஹீரோயின் அவ்வளோலாம் ஒன்றும் கிடையாது நான் பார்த்துக்கிறேன், இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஜாப் வேறு போயிட்டுருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறா. அப்போது தாத்தா வந்து நான் எவ்வளோன்னு தான் கேட்டேன், நீ எதுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் ஐயோ நான் மறந்துட்டேன் நான் உங்கள்கிட்ட ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த டேப் வாங்கியிருந்தால அதை காட்டுறா. அவரோட ஃபோட்டோ இருக்குது. அப்போது பாட்டி வந்து இதில் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக தெரியுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தாத்தா நீ ஏன் தேவையில்லாமல் காசை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அவங்க பாட்டி உனக்கு பிடிச்சா வாங்கிக்கோ இல்லாட்டி கூட நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தாத்தா வந்து என்னோட பேத்தி எனக்காக வாங்கினா உனக்காக கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுமே கொடுக்குறா. அவருமே வாங்கி வச்சுக்கிறாரு. அவள் வந்து நீங்கள் நிறையா ஃபோட்டோஸ் பார்க்கலாம், நிறைய ஆப்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது கரெக்டாக அங்கே யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. பாட்டி வந்து நீ போய் யாருன்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் போய் பார்க்குறா. பார்த்தா அங்கே நம்ம டினோ தான் நின்றுட்டுருக்கான். ஹீரோயின் வேகமாக ஓடி வந்துட்டு ஐயோ நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது தாத்தா வழியில் வந்துட்டு ஸ்பெக்ஸ்லாம் கழட்டிட்டு வந்து பார்த்துட்டு அது யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோ வேறு ஹாய் சொல்கிறா. நம்ம ஹீரோயின் கையை அடிச்சிட்ருக்கா. அப்போது ஆர்ட் வந்துட்டு இது என்னோடய ஃப்ரெண்டு தான் தாத்தா, நீங்கள் ஒன்றும் வாரி பண்ணிக்காதீங்க, வீடு மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம தாத்தா கிட்டே நம்ம ஹீரோயின் போயிட்டு நீங்கள் சனுக்கு வழியிலலாம் வரக்கூடாது, நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ என்ன லூஸா, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம ஹீரோ உன்னை பார்க்கணும்னு இருந்துச்சு அதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் லூஸா நீ என்ன பார்க்கணும்னு இருந்துச்சா அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் என் கூட நீ ஒரு பிளேஸ்க்கு வரணும், அதனால தான் நானே உன்னை கூட்டிகிட்டு போகலாம் நீங்கள் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஆட்டுக்கு ஒரு மாதிரி வயிறு எரிஞ்சிட்ருக்கா. அப்போது ஹீரோயின் சரி வெயிட் பண்ண நான் போய் என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. நம்ம ஹீரோயின் உள்ளே போயிட்டு எனக்கு லேட் ஆயிடுச்சு நான் ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது பாட்டி
கரெக்டாக வந்துட்டு ஒர்க் உனக்கு தான் எனக்கு இல்லைன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லும்போது தாத்தா வந்து நீ என்ன சொல்கிற உண்மைக்கு ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்து ஆமாம் தாத்தா இருக்குது, பாட்டி மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடிக்கிறா. அவங்களுமே புரிஞ்சுட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹீரோயின் அங்கேருந்து வெளியில் போகிறா. அப்போது இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஆட் வந்து இன்னை தவிர பேம் கிட்டே பேசுகிறது இந்த ஃபேமிலிக்கு யாரையுமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ கையை எடுத்துகிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் கரெக்டாக அங்கே போயிடுறா. நீங்கள் லூஸ் மாதிரி சண்டை போட்டுட்ருக்கீங்க, நான் போய் என்னோடய காரை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்போது நம்ம ஹீரோ வந்து பட் பேம்க்கு வந்து உன் கூட இருக்கிறத விட என் கூட இருக்க தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை ஒரு பேங்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போது ஹீரோயின் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து யூஎஸில் இருக்கும் போது இந்த பேங்க்லேருந்து எனக்கு மணி சென்ட் ஆச்சு. ஸோ நான் வருஷம் 24 அன்றைக்கி இங்கே வருவேன். அப்போது அவளை வந்து கண்டுபிடிச்சிடலான்னு தான் வருவேன், பட் இது வரைக்கும் நான் கண்டுபிடிச்சது கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோயின் சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம ஹீரோயின் தூங்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ அங்கேருந்து எழுந்திரிச்சு போகிறான். எவ்வளோ வேகமாக போனால் அவன் வந்து ஃபுட் தான் வாங்கி வச்சுருப்பான் போல். அப்போது ஹீரோயின் வந்து அந்த ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு உன்னோட சிஸ்டர் உன்ன மாதிரி மாடலிங் தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவுமே ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஹீரோயின் தாய்லாண்டில் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க இப்போது அப்படின்னு கேட்கும்போது அதான் நானும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், பட் முடியல அப்படின்னு சொல்கிறேன். அப்போது நம்ம ஹீரோயின் நீ வந்து எல்லா ஏஜென்சிஸ்லையும் போய் செக் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து நான் அதெல்லாம் பண்ணிட்டேன், பட் எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோயின் வந்து தாய்லாண்டில் வந்து சோஷியல் மீடியா தான் ஃபேமஸ். யார் இறந்து போனாலும் இல்லை பேபி பிறந்தாலுமே என்னன்னாலுமே அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதையுமே நம்ம வந்து சோஷியல் மீடியா வழியை நம்ம கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறா. நம்ம ஹீரோயினோட ஸ்கூல் தான் இப்போ வரைக்கும் ஓப்பன் பண்ணல, அவங்க லீவில் இருக்காங்களே. ஸோ நம்ம ஹீரோ வந்து அவங்க ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே இவனை வச்சு ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கா. மேரியாவோட ஃபோட்டோவை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வேர் ஆர் யூ மேரியா அந்த மாதிரிலாம் எழுதிட்டு க்ரியேட்டிவாக பண்ணிகிட்ருக்கா. அப்போது அவள் வந்து மேரியா ஃபோட்டோ எடுக்கும் போது அங்கே வந்து கலர் பாக்ஸஸ்லாம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம பேமோட ஃபோட்டோ இருக்குது. அதை நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு பேமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறான். அப்போது ஹீரோயின் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொண்டு போகிறா. அப்போது தெரியாமல் நம்ம ஹீரோவை கையில் கிஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ஷை ஆகிடுது, அவள் கையை எடுத்துடுறா. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினவே பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுறா. அப்புறம் அந்த ஃபோட்டோ அதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஹீரோவை பேச சொல்கிறா. அவள் வந்து வீடியோ எடுக்கிறா, டைலாக்ஸ்லாம் எழுதி வச்சுட்டு காட்டிகிட்ருக்கா. நம்ம ஹீரோவுமே மேரியா நான் வந்து உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு வேளை மேரியா நீ இதை பார்த்தேன்னா என்னை தேடி கண்டிப்பாக வா, அப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் பொண்ணு நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கான். அப்போது ஹீரோயின் வந்து நீ சூப்பராக பேசிட்ட, கிராண்ட் ஆஃப் அப்ளாஸ் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அந்த வீடியோ காட்டு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் ஸ்டக் ஆகிடுறா. அப்போது அவன் என்னாச்சு அப்படின்னு சொல்லும் போது ஐயோ சாரி நான் வீடியோ ஆன் பண்ணாமே நான் வந்து உன்னை வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ சிரிச்சிட்டே இருக்கான். அப்புறம் இங்கே காட்டுறாங்க தாத்தா எதையோ தேடிட்டே இருக்காரு. அப்போது பாட்டி என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது தாத்தா ஐயோ நான் டேப்பை தான் எங்கே வச்சேன்னு தெரில, என்னோட பேத்தி எனக்கு வாங்கி கொடுத்தது, தொலைஞ்சிச்சுன்னா கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வீடியோவெல்லாம் போஸ்ட் பண்ணிடுறா, பட் அவ்வளோ லைக் அண்ட் ஷேர்ஸ்லாம் வரல. அப்போது ஹீரோயின் என்ன எனக்கு எப்போவுமே வியூஸ் போகும், இப்போ போக மாட்டேங்குது, ஒரு வேளை எல்லோரும் பிளாக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஹீரோ எனக்கு நீ இவ்வளோ பண்ணதே பெருசு, நீ ஒன்றும் ஸ்ட்ரெஸ் ஆகாத, பார்த்துக்கலாம், மெதுவாக எனக்கு ரீச் ஆனால் கூட ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணணும், இதில் கொஞ்சம் டான்ஸ் ஸ்டெப்லாம் இன்வால்வ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேர் ஆர் யூ மேரியா அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸ்லாம் பாடி ஸ்டெப் போட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோக்கு பார்த்தோன்னே அழகாக இருக்குது. அவன் வேகமாக எழுந்திரிச்சு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. அப்போது டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து மெசேஜ் வருது, நம்ம ஹீரோயினுமே தள்ளிக்கிறா. பார்த்தா தாதா ஏதோ மெசேஜ் பண்ணியிருப்பா போல். ஹீரோயின் என்னது அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் ஹீரோயின் கிட்ட நான் ஒரு பிளேஸ்க்கு போகிறேன் நீயும் வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறா. அப்புறம் இங்கே தாத்தா வந்து தேடிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயினோட டேப் எடுத்துடுறாரு போல். அப்போது அந்த பக்கம் இருந்து பாட்டி உங்கள் டேப் இந்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அப்போது தாத்தா வந்து டேப்பை ஓப்பன் பண்ணிடுறாரு. அதில் வந்து அடுத்த ஷெட்யூல் வந்து மென் ஸ்விம் சூட்டுன்னு போட்டிருக்கு. அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. என்ன பேம் வந்து ஒரு மேல் மாடலுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காளா அப்படின்னு சொல்லி கத்திகிட்ருக்காரு.
அப்புறம் எங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோட வீட்டில் தான் இருக்காங்க. அப்போது ஹீரோ வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி நினச்சி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் உனக்கு குக்கும்பர் தான் பிடிக்காது, உனக்கு சீஸ் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் வந்து நான் கூட நீ என்ன தான் பிடிக்குமோன்னு கேட்க போறியோ நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு ஒருவேளை நான் அப்படி கேட்டேன் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஹீரோயின் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கான், எனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ண தெரில அப்படின்னு மனசில் நினச்சிட்டு தள்ளி போயிட்டு இந்த ரூம் ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்குது, நான் போய் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்புறம் ஹீரோயின் வந்து அங்கே வேக்கம் வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. அவள் ஆர்டினரியாக எல்லாமே பண்ணிகிட்ருக்கா. ஹேரை சரி பண்ணுறது, அப்புறம் ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கிறதுக்காக அவள் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஒரு மாதிரி பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு அதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது போல். நம்ம ஹீரோயின் க்ளீன் பண்ணிட்டேன், என்ன நீ ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் கையில் நைஃப் வச்சுருக்கான். அது வந்து கீழே விழுந்துடுது. அப்போது ஹீரோயின் ஐயோ உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வரும்போது நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடிட்டுருக்கான். என் பக்கத்தில் வராத பேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நான் என்ன ஒன்று பண்ண போகிறேன், நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கா. அப்போது ஹீரோ பக்கத்தில் வந்து பிடிச்சிட்டு நான் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளீஸ் நீ இப்படிலாம் பண்ணாத, என் கண்ணுக்கு நீ ரொம்பவே அட்ராக்டிவாக தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்து அங்கே பாரு அது கருகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வேகமாக எந்திரிச்சு போகிறான். அப்போது ஹீரோயினும் எந்திரிச்சு உட்காந்துடுறா. பக்கத்தில் ஹீரோவோட ஃபோன் இருக்கு. அவள் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணா அதில் இன்றைக்கி அவன் வந்து நைட் டின்னர் போகிறான்ல டாக் கூட, அந்த இதாக இருக்குது. அப்போது ஹீரோயின் பார்த்துட்டு நீ இன்னைக்கு டாக் கூட டின்னர் போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஹீரோ ஆமாம் அது சும்மா பிஸ்னஸ் சம்மந்தமாக, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஹீரோயின் அப்புறம் நான் மேனேஜர்னு எதுக்கு இருக்கேன், நீ வந்து எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணணும்ல, என்கிட்ட சொல்லணும்ல அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரியும் இது டின்னரோட முடியாதுன்னு அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போது ஹீரோ கையை பிடிச்சி நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது அவள் வேகமாக அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து வெளியில் வந்துடுறா. அவன் ஏன் தலையிலே மிளகா இருக்கிறான், இது வந்து என்ன மாதிரி இருக்குன்னு எனக்கும் தெரியும், நான் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போது ஹீரோ அவளுக்கு மெசேஜ் பண்ணுறான். பட் அவள் ரிப்ளை பண்ணாமல் கீழே போயிட்டுருக்கா. அப்புறம் இங்கே பாட்டி வந்து கால் பண்ணுறாங்க. அவள் ஹீரோ தான் கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கத்தும் போது பாட்டி நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோ என்னாச்சுன்னு கேட்கும் போது நீ உடனடியாக வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தாத்தா காலை வாங்கிட்டு நீ என்ன என்கிட்ட போய் சொல்லிட்டு ஒர்க் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கியா, எனக்கு உண்மைக்கே சுத்தமாக உடம்பு முடியல, தயவு செஞ்சு நீ வேகமாக வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே பயந்துட்டு வீட்டுக்கு போகிறா. இங்கே நம்ம ஹீரோ அந்த மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணுவாளான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். பட் அவள் பண்ணவே இல்லை. இந்த பக்கம் டா வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிட்டு நீ கண்டிப்பாக இன்றைக்கி நைட் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எரிச்சல் ஆகிடுறான். அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு ஆர்ட் வரா. அப்போது தாத்தா வந்து நீயாச்சும் உண்மையே சொல்லு, அவள் வந்து ஒரு மேல் மாடல் தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்குறாரு. நம்ம ஆர்ட் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருக்கான். அப்புறம் இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து அவள் கொடுத்த சூட் போட்டுட்டு அவள் சொன்ன லொக்கேஷனுக்கு வந்துடுறான். உள்ளே போனோடனே அவள் வந்து மேலேருந்து மெசேஜ் சென்ட் பண்ணுறா. அவங்களுமே நம்ம ஹீரோவை லிஃப்ட்டில் ஏற்றி விட்டுறாங்க. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப பதறிட்டே வீட்டுக்குள்ளே வரா. பார்த்தா அங்கே எல்லாமே நார்மலாக இருக்குது. தாத்தா வந்து உனக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் சாப்பிட்டியான்னு கேட்கும் போது எனக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சு, பட் இன்னும் சாப்பிடல, நான் வெளியில் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது பாட்டி என்னாலையும் சமைக்க முடியாது, நீ வெளியில் போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆர்ட் வந்து இது நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவனுமே அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து மேலே போயிடுறான். அப்போது வேமா வந்துடுறா. டா வந்துட்டு இந்த சூட் தான் நீ போட்டிருக்கியா, உனக்கு இந்த சர்ப்ரைஸ் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை பார்த்ததுலேயே உனக்கு சைஸ் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கா. அப்போது ஹீரோ டின்னர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நேரம் டான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஹீரோ எனக்கு டான்ஸ்லாம் வராது அப்படின்னு சொல்லும் போது அவள் உனக்கு எது தான் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம ஹீரோ எனக்கு எதுவுமே வராது, இப்போது டின்னர் தானே நீங்கள் கூப்பிட்டீங்க, டின்னர் ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது அவள் உனக்கு எதனாலும் அவசரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போயிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது அவள் வந்து எனக்கு ஏதோ ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவள் எந்திரிச்சு வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்டே ஸ்மெல் பண்ணிவிட்டு எனக்கு தெரியும் இந்த ஸ்வீட் ஸ்மெல் வந்து உன்கிட்ட இருந்தால் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காரா. அப்புறம் எனக்காக அந்த பர்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவுமே எடுத்து கொடுக்குறான். பார்த்தா அதுக்குள்ளேருந்து இன்னொரு
பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு அவள் அப்போது வச்சுருந்தாள கையில் அதுதான் போல் அதை கொடுக்குறா. அப்போது ஹீரோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் உன்னோட சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே அதையும் அடித்து விடுறா. நம்ம ஹீரோ வேறு வழி இல்லாமல் சைலண்ட்டாக இருக்கான். அப்புறம் அவள் லிமிட்டெல்லாம் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோ தேவையில்லாமல் நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் யாரையும் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அப்புறம் போய் ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு நீ குடிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ என்கிட்ட ட்ரிங்க்ஸ் மட்டும் காட்டாத, நான் ஒரு பேட் ட்ரிங்கர் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவள் ஓ நீ அவ்வளோ பேட் ட்ரிங்கரா எங்கே கொஞ்சம் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவுமே பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.